இந்த நாளிலே உங்களுடைய சாட்சிகளின் படியும் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கே உங்களுடைய மகிமையான சாட்சியின்படியே கர்த்தர் பேச போகிறார். சங்கீதத்தில் 92வது சங்கீதத்தில் 13வது வசனத்துக்கு நாங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். ஆமே, இந்த வசனத்துக்கு ஏற்றபடிதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் அது சாட்சி சொன்னவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? செழித்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய சாட்சிகள், செல்வியுடைய சாட்சியா இருக்கலாம், தபிதாட சாட்சியா இருக்கலாம். ஒவ்வொரு சாட்சிகளும் இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல நிற்க முடியலை, கண்கள் எல்லாம் கலங்கிட்டு, இந்த அளவுக்கு ஆண்டவர் இருந்து இந்த இடத்துக்கு கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே பாருங்க, அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? நாட்டப்பட்டிருக்கீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம். பிரச்சனைகள் எதுவும் எங்களை பிடுங்கி எறிய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கைகளினால் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? தேவாலயத்திலே அழைத்து கொண்டு உங்களை என்ன செய்திருக்கிறார்? நாட்டி வைத்திருக்கிறார். ராமின் சொன்ன ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை அமர வைக்கவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாட்டப்பட்டவர்களாக இருக்கீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே எப்படி இருக்கிறாங்க? செழித்திருப்போம் சொல்லுங்க. ராமின் சொல்லுங்க. இது செழிப்பான ஒரு இடம். ஆமே, இந்த இடத்துல உங்களுக்கு எந்த குறைவும் காணப்படாது. ராமின் சொல்லுங்க. ஆமே, எல்லா செழிப்பையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு வைத்திருக்கிறார். ராமின் சொல்லுங்க. ஆகவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சபையில் எப்படி இருக்கணும்? செழித்தவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்தவர்களாய், பலவீனர்களாய், வியாதியஸ்தர்களாக அல்ல. இவைகளெல்லாம் உண்டு, இல்லாமல் அல்ல. ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? செழித்து இருக்க வேண்டும். ஆனால் செழிப்பா இருக்க வேண்டும். ஒரு தோட்டத்தை வைத்திருக்கீங்க, அந்த தோட்டம் எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். அப்ப நீங்கள் எங்க இருக்கிறீங்க? ஆலயம் என்கிற தோட்டத்தில் இருக்கிறீங்க. அப்ப அந்த தோட்டக்காரராகிய தேவன் என்ன செய்வான்? உங்களை செழிப்பாகவே வைத்திருப்பார். ராமின் சொல்லுங்கள். ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி இதே தாமே அந்த ஏதேன் தோட்டம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? 3 விதமான ஆறுகளை அங்கே ஏற்படுத்துகிறார். அம்மாவே சொல்லலாம். அப்ப அந்த ஆறுகளிலிருந்து அந்த தண்ணீர்கள் வருகிறதுனால என்ன நடக்கிறது? அந்த தேசம் செழிப்பாக இருக்கிறது. ஆமே, ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமானது என்னது? ஆறுகளை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆறுகளோடு தான் ஒரு அதோடு சம்பந்தப்பட்டு தான் ஒரு தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்திலே அநேக இடங்களை நாங்கள் போய் பார்ப்போமானால் இவைகள் எல்லாம் பார்த்தா எல்லாமே என்னது? இந்த செழிப்பு எங்க வருமோ அந்த இடங்கள்ல தான் ஆண்டவர் நாட்டிருப்பார். ராமின் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன எது செழிப்பு? இந்த ஆலயம் தான். ராமின் சொல்லுங்க. ஆகவே அழகாக சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள். ஆமே, அப்படி சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? நாங்க செழித்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆமா, காலகாலமா நம்ம செழிப்பை காணாம இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துலையும் எத்தனை 8 மாதங்கள் வந்துட்டோம். ஆமாவே இல்லையா? ஆமே, அப்ப நம்ம ஏதோ ஒரு வகையில செழித்திருக்கிறோம். ஆமே, சரீரத்தில் செழித்திருக்கலாம், பொருளாதாரத்தில் செழித்திருக்கலாம், ஆமே, வேறு ஆவிக்குரிய ஜீவியத்தில் செழித்திருக்கலாம், ஜெபத்தில் செழித்திருக்கலாம், வேத வசனத்தில் செழித்திருக்கலாம், ஆவியின் அபிஷேகம், இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒன்று குறைவும் இருக்கும். ஆமே, சில நேரம் சில குறைவுகள் நமக்கு பலனை கொடுக்கும். ஆமீன். சில அதனால நமக்கு யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. எல்லாருடைய போக்கஸும் ஒரே ஒரு போக்கஸா இருக்கக்கூடாது. ஆமே, நாம் எதில் செழித்திருக்கிறோமோ அதில் சந்தோஷப்பட வேண்டும். ஆமீன் சொல்லு. நான் முன்னப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருக்கிறேன். ஆமே, இப்ப உலகத்துல நமக்கு பொருளாதாரங்கிறத நம்ம உலகத்துல வேலை செஞ்சாலே நமக்கு என்ன உண்டாயிடும்? நமக்கு பொருளாதாரத்துல எல்லாம் என்ன உண்டாயிடும்? வருமா வராதான்? பணம் தேவையெல்லாம் சந்திக்கப்படாது. அப்ப நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்க வேண்டும்? அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்க வேண்டும்? பலன் இருக்க வேண்டும். ஆமே, அப்ப நம்ம பலவீனராக இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமே எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற பொழுது அவர்களை ஒவ்வொருவருடைய பலசாலியாக தான் கர்த்தர் மாற்றுகிறார். ராமின் ஏற்ற நேரத்தில் சாப்பாடு கொடுக்கிறார். ராமின் ஆகவே ஏற்ற வேலை நீங்கள் நான் சாப்பிடணும். ஆமாவே இல்லை, ஏற்ற நேரத்தில் தூங்கணும். அப்படி எல்லாவற்றையும் ஏற்றிட்ட காலத்தில் நாம் செய்கிற பொழுது நம்ம எப்படி இருப்போம்? புஷ்டியாக இருப்போம். ராமின் சொன்னார். சங்கீதம் 52:8 வாசிப்போமானால், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்.
அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? செழிப்பா இருக்கிறீங்க. ஆமா, நீங்க சங்கீதக்காரன் இது அழகாக சொல்லுகிறார். நான் வீட்டுல செழிப்பா இல்லை, அரமனையில செழிப்பா இல்லை, தேவ வசனத்தை கேட்கிறபடினால நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க. நான் என்று சொல்லல. அது எப்படி? அது என்னது சொல்லுங்க. இப்ப நீங்க இப்ப ஒரு பெருமையா பேசினா எப்படி பேசுவீங்க? நான் அப்படின்னு பேசுவோமே. இப்ப ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு எப்படா கேட்க நம்மளை பத்தி சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமாவே இல்லை? இப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி வேலை செய்கிறோம், கார் எடுத்துருக்கோம், டிவி வச்சுருக்கோம், அப்படி இருக்கோம் அப்படின்னோன்னு நானும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்களேன். ஒரு என்னமா வெரி யார் சொன்னது? கெத்தா சொல்றாரு. ஒரு எப்படி சொல்றாரு பாருங்க. நானும் வேறு எங்கும் அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? செழிப்பாக இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அது கிரீன், அப்படியே அழகா இருக்கும். இந்த மலையக பக்கம் இது உயரமான இடங்களுக்கெல்லாம் போனா எப்படி இருக்கும்? அது அவன் உள்ள இருக்கிறார். ராமின் சொல்லுங்க. மகள் ஜெனிட்டா சொன்னது போல, மகள் கல்பனா சொன்னது போல, இந்த பகல் அந்த வேலையில ஃபேன் போட்டிருக்கான். ஆனா அவங்களுக்கு ஒரு ஏசியில் இருந்த மாதிரி ஒரு அனுபவமா ராமின் சொல்லு. அப்ப தேவன் எப்படி பாருங்க, அதுபோல அந்த குளிர்ச்சியான நேரத்தில் என்ன செய்யறாங்க? தான் வருகிற நேரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தி ஆதாமை ஏவாளையும் சந்திக்க வரார். அப்ப அடையாளம் புரியுதுதா? பேசி போட்டோன்னே என்ன உண்டாகும்? ஒரு சத்தத்தோடு ஒரு அந்த கூழ் வந்தோடனே எப்படி இருக்கும் நமக்கு? அப்படியே என்ன அதுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மேற்கொள்ளுகிற பொழுது நாம் என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ராமின் சொல்லுங்க. அதுபோல இவர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன், எங்க எப்படி இருக்குன்னு சொல்லுமாங்க. ஏன்னா அவர் என்ன, அவர் சின்ன வயசுல இருந்து என்ன அவர் என்ன செய்வாரு? தாவீது ஆடுகளோட அப்ப போனா என்ன மாதிரி இடத்துல இருந்திருப்பாரு. ஆமா, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த ஃபீல் தான் நமக்கு வரும். ஆமாவே இல்லையா? இப்போ நம்ம எங்க பிறந்தோமோ, எங்க வளர்ந்தோமோ, எங்க வேலை செய்யறோமோ அதை வச்சுதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுபோல இவரோட ஃபீலிங் எப்படி இருக்கிறது? அந்த நாம் என்னது அவரை கொண்டு போய் ஆண்டவர் பயன்படுத்தின அந்த மர செடிகள் கொடிகள் மத்தியிலே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இன்னைக்கு போவேன். நான் தான் அதை தியானிக்கலாம் வச்சு அதுக்குள்ளே சிஸ்டர் தியானிச்சுட்டாங்க. சங்கீதம் 23 அது மிக முக்கியமானது ஒன்று தானே, இலகுவானது, அழகாகவும் இருக்கும், அதை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஸோ அதனால அவர் சொல்றாரு, நானும் நான் காஞ்சி போயிருக்கேன். சபைக்கு வருகிற யாரும் என்ன செய்யக்கூடாது, என்னம்மா இன்னைக்கு வியாபாரமான எப்படி காஞ்சி போயிடுச்சு, அந்த வாயை என்ன செய்யணும், தைக்கணும். ராமின் சொல்லு. அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த வார்த்தை கொண்டு வர்றது யாரு? ஆண்டவருக்கு விரோதமானவன் தான் என்ன செய்வான்? உங்களை பிரச்சனை, கவலைகள், சண்டை இதுகளே உருவாக்கி அதுதான் உங்களுக்கு மலை போல இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை என்ன செய்யணுமா? அது பனி போல மாறணும். நம்ம என்ன செய்யணும்? மலையை பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். நீங்க பிரச்சனையை பார்த்து பேச மாட்டீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படுவீங்க. பயப்படக்கூடாது. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை பார்த்து என்ன செய்யணும்? ஏன்னா பிரச்சனை கொண்டு வரவர் தானே ஒருத்தர், அவரோட தான் நீங்க பேசணும். எனக்கு எப்படி இந்த பிரச்சனை நீ அனுமதித்தார்? யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது என்ன செய்யறார்? அந்த பிரச்சனைகளால் அவர் என்ன செய்ய வெனப்படுகிறார். ராமின் சொல்லுங்க, மௌனமாக இருக்கிறார். சில நேரங்களில் சில காரியங்களை பேசினாலும் அவர் என்ன செய்யறார்? மௌனமாக இருக்கிறார். ராமின் சொல்லுங்க. ஆகவே நானும் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாய்த்து சொல்லுங்க. கிரீன் கலரா இருக்கீங்க. அது நம்ம செல்வி சிஸ்டர் சாரி மாதிரிக்கு, எஸ்தர்மாவுடைய சாரி மாதிரிக்கு பச்சையான, நாங்களாம் கருப்பா இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. பச்சையான, ஏன் ஒளிவு மரம் மட்டும் சொல்லலாமே? ஏன் சொல்லுகிறான்? அதுதான் விசேஷமானது. ராமின் அந்த பச்சை எதை குறிக்கிறது? செழிப்பை குறிக்கிறது. ராமின் மரம் அது பெரிதல்ல, அந்த மரத்துடைய அடையாளம் என்ன? செழிப்பு. அப்ப நீங்கள் எப்படி இருக்கணும்? நம்ம மனிதர்கள் தான். இங்க ஊமையாக சில காரியத்தை சொல்லுகிறார். ஆகவே நாங்க உண்மையப்படி நம்ம எப்படி இருக்க வேண்டும்? செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? வாசிங்க. நான் செழிப்பா இருப்பதற்கு, நான் பச்சையாக இருப்பதற்கு நான் வேறு எதையுமே செய்யவில்லை. நான் கிருபைக்காக காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை எப்படி இருக்கதான்?
காலைதோறும் அது எப்படி இருக்கான்? புதிதாக இருக்குமா. உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன செய்வாரு? அது கிருபையை கொடுப்பார். ராமின் சொல்லுங்க. நேற்று நாளில் உள்ள கிருபை அல்ல, இன்றைக்கு ஒரு கிருபை. ராமின் ஒவ்வொரு நாளும் நம்மை தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். நம்மளை சூழ்ந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், இது எல்லாவற்றும் அந்த கிருபை உங்களை என்ன செய்யும்? தாங்கி நடத்தி கொண்டே போகும். ராமின் சொல்லுங்க. நேற்று நாளில் ஒரு பிரச்சனை தான், ஆனா இன்றைக்கு எழும்புகிற பொழுது என்ன செய்யும்? அந்த பிரச்சனையை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்ன செய்வான்? அதை தாங்குவதற்கு கிருபையை கொடுப்பார். ராமின் அந்த கிருபை தான் நம்மளை தாங்குது, அந்த கிருபை தான் நம்மை நடத்துகிறோம். ராமின் அப்ப அந்த கிருபை என்ன செய்யுது? என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்ற. ராமின் சொல்லுது. பிரச்சனையோடு இருக்கிற நேரம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? ஏன் கிருபை போகுதுப்பா, நீ பேசாம போ, பிரச்சனை பெருசாக்கிட்டே இருக்காது. அம்மாவே இல்லையா? இவ ஆமை பவுல் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்வாரு? அமர்ந்தோன்னு என்ன செஞ்சிருவாரு? அந்த பிரச்சனையை சொல்லுவார். ஆண்டவரே எனக்கு என்ன செய்தேன்? ஏன் என்ன அது என்னது? ஒரு மாம்சத்தின் முள்ள அப்படிங்கிறது நம்முடைய ஜென்ம சுவாபமாக இருக்கலாம். ஆமே நமக்கு இந்த நேரம் கோபம் வரலாம், சொன்ன எரிச்சல் வரலாம், சொன்ன ஏதோ ஒன்று என்ன செய்யும்? ஆண்டவருக்கு நமக்கு இடையில என்ன செய்யும்? ஒரு போராட்டம். அதை ஆண்டவர் கண்டுக்கிற மாட்டார். ஆமே அதுவும் ஜென்ம சுவாபம் தான். நீ சண்டை போடாத, நீ வாயை திறந்தா அப்படின்னா போகும். இங்க வந்தா நீ அப்படி இப்படி இருக்கிறீங்க சாட்சிக்குள்ள சொல்லலாம். ஆனால் வெளியில போனா வாய் இங்க வரைக்கும் வருது. போ 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 போ, என் கிருபை போதும், நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும்? போய்கிட்டே இரு. அது ஆண்ட என்ன செய்வார்? ஆண்டவர் அதை மாற்றுவார். ஆகவே நானும் என்ன சொல்றான்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தண்ணியோ பார்க்குறாங்க. நீங்க பார்க்கணும். காலையில உடுத்திட்டு பார்க்குறீங்களா? எத்தனை பேர் கண்ணாடி பார்த்து? நான் அடிக்கடி கேட்கிறேன், கண்ணாடி பார்த்து தலை செஞ்சுட்டு வாரீங்களா? இல்லை ஏனோ தானு வாரீங்களா? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஆமா அப்போ பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு நாள் நீங்களே என்ன செய்யணும்? கண்ணாடியை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்னம்மா? அந்த பாருங்க மல்லி சொல்லி சொல்லி பாருங்க. எனக்கு சின்ன கேக்கு கொடுத்து சமாளிச்சுட்டு அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்துக்கிட்டு வயசாச்சு பிள்ளைகள்லாம் போயிட்டாச்சு. இப்போ காலேஜ் பிள்ளைகளாம் இப்படி போட்டோம் இப்படி போட்டோம் செழிப்பாக இருக்கிறோம். ஆமே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிற இடம் எங்க? தேவனுடைய சமூகத்தில். ஆகவே நாம் எப்படி இருக்கணும்? ஜாலியாக இருக்கணும். சில பேர் அவங்க ஆரம்ப நாட்கள் நான் பார்ப்பேன். சில பேர் இந்த சபைக்கு வாரங்க ஒயிட் சாரியை கட்டிட்டு தலையை கொண்டு இங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்ப்பேன், ஏன் இவங்க இப்படியே இருக்கிறாங்க? என்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க? என்னைக்கு ஆண்டவருக்கே எப்படி இருக்கும்? புரியுதுதா? நம்மளுடைய சந்தோஷத்தை வெளியில கொண்டு வர வேணும். ராமின் சொல்லுங்க. அப்படி இருக்கணும். இந்த நேரம் ஒரு மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு இப்பதான் ஜெபத்திலிருந்து வா போய் ராமின் சொல்லுங்க. ஆமா ஜெபத்திலிருந்து வா வெளியில வரையில எப்படி இருக்கும்? நான் சந்தோஷமா இருக்கு. நானும் சந்தோஷமா தான் வருவேன். ஆமாவா? அது ஒரு என்னது? ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்த்துட்டு வாரம் எப்படி இருக்கும்? மூஞ்சி இழுத்துக்கிட்டா இருக்கும். அட்லீஸ்ட் அவர் மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் சரி நமக்கு இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. நானும் இருக்கிறேன். ராமின் சொல்லுங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு வேறு ஒன்றை நான் நம்பல. ராமின் சொல்லுங்க. முழு நம்பிக்கை எங்க இருக்க வேண்டும்? அவர் மேல் இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. அவருடைய கிருபை மாத்திரம் நம்ம என்ன செய்யும்? ஆமீன். எங்க கொண்டு போகணுமோ அங்க வரைக்கும் அந்த கிருபை கொண்டு போகும். ராமின் சொல்லுங்க. ஆமீன். அந்த கிருபையை மாத்திரம் நீங்க நம்பி வேற ஒன்றும் அல்ல. அதை குறித்து ஆமீன் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாங்கள் வாசிக்கலாம். எரேமியா இதுகள் எல்லாமே தேவ ஆலயத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் அங்கே அவரும் என்ன சொல்லுகிறார். வாசிக்க மகள். என்னம்மா பாருங்க, நீங்க எங்க நாட்டப்பட்டு இருக்கிறீங்க? தண்ணீர் அண்டையிலே. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப வேர்கள் எப்படி இருக்கும்? செழிப்பாக அந்த தண்ணீரை எடுத்து என்ன செய்யும்? அந்த மரத்துக்கு அதை கொண்டு வருகிறபடினாலே அந்த மரம் என்ன செய்யும்? ஏற்ற காரியங்களை செய்யும். வாசிக்க மகள். பாருங்க என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு காணாமலும் இருக்கிறதும் வருஷத்திலும் இருப்பான். இல்ல போதும். அதோட பாட்டுமா என்ன வாசிங்க. சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்லுங்க.
அழகாக சொல்லுகிறார் சொல்லிட்டு ஆமென். முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஒரு நெல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். அப்ப நெல் எப்படி இருக்கும்? அது தண்ணீரிலே நாட்டப்படுவார்கள். ஆமாவே இல்லையா? அது அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு கால்வாய் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு வயல் பார்த்தோம்னா அது தெரியும். அந்த கால்வாய் ஓரமாக தன் வேர்கள் விழும்படிக்கு வராமின்னு சொல்லுங்க. அப்ப இந்த சபையானது உங்களுக்கு ஆமே நீங்க செழிப்பாய் வருவதற்குரிய எல்லாவற்றையும் இங்கே உங்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. ராமின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உங்களை செழிக்க செய்கிறது. ராமின் பாடல் பகுதியிலே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வான்? அவங்க சயின்டிபிக்கலாகவே சொல்லுகிறாங்க. பாடுகிற பொழுது, துதிக்கிற பொழுது, சிரிக்கிற பொழுது, நம்முடைய உடம்புல பிசிக்கலா சில காரியங்களை செய்கிற பொழுது என்ன செய்யும்? சில அடைப்புகள், சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகிக்கொண்டே இருக்கும். ராமின் ஆமே. அப்ப நம்ம அது செய்யறதுக்கு வர்றது இல்லை. அப்பதான் வீட்டுல இருந்து இட்லி ஊத்திக்கிட்டு இருக்கிறது, தோசை ஊத்தி பாக்குறது, டைம் போய்கிட்டே தான் இருக்கும். உங்க டைமுக்கு டைம் அப்படின்னா ஓடாத ஒரு உள்ளோசை வீட்டுல வச்சிருக்கணும். ஒரு வாட்சை வச்சுக்கிட்டு நீங்க நான் அப்படியே டைமுக்கே போறேன்னு இருக்கணும். வராமின்னு சொல்லுங்க. பாருங்க ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதத்தின் கடைசியில நான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் பாருங்க. அந்த பாருங்க அந்த நாட்டப்பட்டதுதான் என்ன செய்யுது? அந்த நாட்டப்பட்டதுதான் வேர்களை விடுது. ராமின்னு சொல்லுங்க. முதல் கொண்டு போய் விதையை தான் வைக்கிறோம். அந்த விதை தான் என்ன செய்யுது? செழிப்புக்கு உண்டாக்குற செழிப்பை அதை ஏற்படுத்துகிற. ராமின்னு சொல்லுங்க. அந்த தண்ணீர் பட்டவுடனே அந்த விதைக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய மரம் என்ன செய்யப்படுகிறது? உற்பத்தி ஆகுவதற்கு அது பிரயாசப்படுகிற. ராமின்ற ஒரு சின்ன விதை தான். மாங்காவை சும்மா சுப்பிட்டு போட்டுடுறோம். ஆமே. நமக்கு அந்த ருசி கூட தெரியாது. ராமின்னு சொல்லுங்க. டப்புன்னு சாப்பிட்டு அப்படியே போட்டுருவோம். ஆமே. அந்த விதை என்ன செய்யும்? சரியான இடத்துல போடப்பட்டபடினால அந்த விதை என்ன செய்யும்? ஆமென். அது என்ன செய்யும்? அந்த தண்ணீர் பட்டவுடனே, அந்த பனி தண்ணீர் பட்டவுடனே அது உள்ளுக்குள் என்ன செய்யும்? உருவாக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் வெளியிலே மாத்திரமல்ல, உள்ளான மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும்? உருவாக்கப்படணும். ஃபாதர் பாடி இருக்கிறபடி உள்ளான அது என்ன செய்ய? அதால என்ன செய்யும்? அந்த தண்ணீர் பட்ட உடனே அதால என்ன செய்ய? ட்ரைனஸா இருக்க முடியாது. என்ன செய்யும்? செழிக்க தொடங்கும். தன்னுடைய செழிப்பை காட்டுவதற்கு என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அப்படியே பாத்தீங்கன்னா பின்னால என்ன உண்டாகும்? அப்படியே ஒரு வேர் ஒன்று உண்டாகும். ராமின்னு சொல்லுங்க. அந்த வேர் அப்படியே உண்டாகி அந்த வேர் சரியா மண்ணை பற்றி கொண்ட உடனே அந்த மண்ணில் இருந்து அந்த வேர் என்ன செய்யும்? அதுக்கு ஏற்ற உற்பத்தியான அதுக்கேற்ற கனி உப்புகள் எல்லாம் அது எடுக்கும். எடுக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மேல காய்ந்து இருக்கிறதான அந்த மாங்காவுடைய அது என்ன செய்யும்? மேல் பகுதி அப்படி விரியும். உள்ளுக்கிறது இலை மேலே வருகிறான். பாருங்க, புரிகிறதா? ஒரு சயின்டிபிக்கலா உங்களோட பேச வேண்டியதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த சரீரம் ஆமா எல்லாவற்றுக்கும் ஏற்றபடி இருக்கும். சோர்ந்து போறோம்னா அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே இருக்கும். ஆமா இல்லையா? ஆமா. சில நேரங்கள் வியாதியில் அப்படியே இருப்பேன். அப்படியே சோர்ந்து போயிட்டு அப்படி டக்குன்னு யோசிப்பேன், ஏன் நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? அப்படியே அப்படி நினைச்சுட்டு இறங்கிட்டோம்னா என்ன செய்யும்? ஆமா, பல வேலைகள்லாம் செய்ய தோணும். அப்ப நமக்கு ஒரு உற்சாகம் வந்து ராமின்கள். அதுபோல அந்த ஒரு விதை பாருங்களேன், ஒரு நெல்லாக தான் இருக்கட்டுமே. அது பாருங்க, ஓரத்துல வாசிங்களேன். பாருங்க, அது பாருங்க அந்த கால், அதுக்கு தெரியுது. கால் தெரிய மாட்டேங்குது எங்க கால்வாய் இருக்கு. நம்ம வேறு எங்கேயாச்சும் இடத்துல காலை வச்சுக்கிட்டு நிற்கும். அது பாருங்க, அந்த வேர் என்ன செய்யுது? அது பாருங்க ஞானம், தேவ ஞானம் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு விதைக்குள்ள தேவ ஞானம் என்ன செய்யுது? அவன் எந்த பக்கம் அவன் கால்வாய் இருக்கிறதோ அந்த பக்கம் அந்த வேர் என்ன செய்யுது? திரும்புகிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அந்த பக்கம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை திருப்பி கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் நீங்க செழிக்க முடியும். சத்தியம் இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியாது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவ்வளவுதானே, அது விடுதலை செஞ்சிடும். அவ்வளவுதான். வாசிங்களை விடுகிறதும் ஐயோ, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சில மரங்கள் செழிப்பாகவே இருக்கும். ராமின் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து குடிச்சிட்டு அப்படியே தவளை கட்டிட்டு அப்படியே நிற்போம். ராமின் சொல்லுங்க. ஆமே. ஆனால் அது எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். உஷ்ணம் வருகிறதே. ஆமே. ஆவிக்குரிய பிள்ளைகள் சபைக்கு வருகிற உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? கண்டு கொள்ளக்கூடாது. ராமின் சொல்லுங்க. அது அப்படிதான். அப்படின்னு அது என்ன செய்யும்? மேற்கொள்ளணும். ராமின் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அந்த அந்த இது அந்த அந்த தண்ணீர் இருக்கிறதுனால அதுக்கு என்னது? வெளிச்சம், அந்த வெயிலை குறித்தோ அந்த உஷ்ணத்தை குறித்தோ அது என்ன செய்யல?
கவலைப்படல. சபைக்கு வர நீங்க உலகத்தின் காரியங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படனால கையென்ன உனக்கு உடனே வருமானு கேட்கிறாரு. ஆமாவே இல்லையா? ஆமா, சில பேர் என்ன செய்வாங்க, அதே ரியாக்ஷன்லயே இருப்பாங்க. ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும், அந்த அதுகிட்ட இருக்க அந்த வைரஸ் உங்களுக்கு வந்துடும். ராமின் சொல்லுங்க, எதை கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ராமின் யாராச்சும் இந்த பிரச்சனை சொன்னா கண்ணு மணி தேவமணி விரட்டி விட்டுருக்கீங்க, அந்த பிரச்சனை உங்களை தொத்திக்கணும். அது வியாதி, அது கேன்சர் போல, அது வேணுது கொரோனா போல. ராமின் சொல்லுங்க. ஆமா, பக்கத்தோடு பார்த்து சொல்லுங்க. அது அங்கிருந்து வரையில நீங்க சொல்லணும். என்ன செய்யணும்? கொரோனா வருது, நான் என்ன செய்யணும்? ஓடிடும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் வராமின்னு சொல்லு. சில பேர் தலைவலின்னு சொல்லிட்டு போயிட்டு 10 நிமிஷம் உங்களுக்கு தலைவலி வரும். நீங்க பெற்று என்ன செய்யணும்? ஏன்னா அவனா நீங்க சந்தோஷமா இருக்கிறது, நீங்க சமாதானம் இருக்கிறது அது விரும்பாத இந்த உலகம், இந்த இயற்கை கூட அப்படிதான் செய்யும். வராமின்னு சொல்லுங்க. ஏன்னா அவனுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்வான்? உங்களை அந்த ட்ரைனஸுக்குள்ளே இருக்க வைப்பான். வாசிங்களேன், அந்த செடி காணாத ராமின்னு சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? காணக்கூடாது. பிரச்சனைகளை என்ன செய்யக்கூடாது? காணக்கூடாது. ராமின் சொல்லி சொப்பனமே காண்றது. சொப்பனத்துல சரி நல்ல ஒரு சொப்பனம் வரலான்னு பார்த்தா அதுவும் அப்படிதான். நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன். ஆமா, என்னது ஏதோ ஒன்று சொன்னேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு போன் அடிக்குது. பாஸ்டர் இப்படி சொப்பனம் கண்டேன், எனக்கு தரிசனங்கள் தெரியாது, எனக்கு சொப்பனங்களை ஆமா நம்ம இடத்தையும் சொல்லிட்டு நம்ம வாய் இயக்கப்படி எதுவும் நடந்துருச்சுன்னா என்ன செய்யறது? ஆகவே உஷ்ண வருகிறதையும் காணாமல் அது பாருங்க, தன்னை என்னது மற்றவங்களை குறித்து அல்ல, அதை என்ன செய்யுது? தன்னை ஸ்திரப்படுத்துறாமின்னு சொல்லுது. அவங்க இவங்கன்னு யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. புரியுறதா? ஆவிக்குரிய பிள்ளைங்கள் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அப்படி நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கணும். ஆமின்னு சொல்லுங்க. நீங்க நலமா இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படி இருக்கிறோம் சிஸ்டர் அப்படி அது அந்த சிஸ்டர் சொல்றீங்களே அதுதான் எடுக்கணும். எல்லாம் அந்த சபைக்கு வாருங்க சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் சொல்லிக்கிட்டு ஆமை ஊரே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? கொலைப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமின்னு சொல்லுங்க. பாருங்க பாருங்களேன், மழையை குறித்து கவலைப்படாது. ராமின்னு சொல்லுங்க. நீங்கள் இயற்கை குறித்து கவலைப்படக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. கர்த்தர் இயற்கை அவர் கையில் இருக்கிறாம் என்று அது பாருங்க எப்படி சொல்லுது. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்? தண்ணீர் எண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறேன். ஆகவே மழை வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் உங்களுக்கு குறைவு போடாது. இது மலையை வைத்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் அல்ல. ஆமா, இது என்னது? இயற்கையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க கவலைப்படக்கூடாது. அம்மாவே இல்லையா? பாருங்க, ஒரு சாதாரண ஒரு செடியை வைத்து ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அது என்ன வயல்ல உள்ள செடியா அல்லது ஏதோ ஒரு செடி இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறாம் என்று. ஏன்னா மனுஷரை வச்சு பேச முடியாது. ஏன்னா மனிதனுடைய மனங்கள் படி இனங்கள் படி அப்படி பல காரியத்தில் மனிதன் வேறுபட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் உண்டாக்குன எல்லாமே அவரை சார்ந்திருக்கிறான் என்று எப்படி முதல் நான் யோசிச்சுட்டு பார்த்தேன். பழையபடி ஆதியாகமம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு வாரம் பைபிளே வாசிக்கிறேன். அப்படியே முடிச்சுட்டு ஒரு வாரம் சும்மா ஜாலியா இருந்தேன். பேசாம எனக்கு பயமா இருக்கு. பைபிள் எடுத்தா புதுசா ஏதாச்சும் ஒரு காரியம் சொல்லப்படும். ராமின்னு சொல்லு. இதுக்காக ஒழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமே, அப்புறம் நேற்று என்ன செஞ்சுட்டேன்? பைபிளை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தை வாசிச்சா புதுசா இருக்கிறான்னு சொல்லு. புதுசா இருக்கிறாமின்னு சொல்லுங்க. அதுதான் கிருபை. ராமின்னு சொல்லுங்க. அவங்க முத்தின முறை நான் வாசிச்சிட்டமே நமக்கு அப்படி அவங்க ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. ஆமே, அப்ப பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமே, அதனாலதான் சொல்றேன். இந்த அது பாருங்களேன், வாசிங்களேன் மகன். இயற்கை என்னது? தாழ்ச்சியாகவும் இருக்கும். அப்புறம் என்னது? மழை சீசன் அப்படி மழை நல்லா வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது வந்து எதை குறித்து கவலைப்படாத. ராமின்னு பாவிக்குரிய பிள்ளைகளாக நீங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? வருமானத்தை குறித்து குறைஞ்சாலும் கூடனாலும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ராமின்னு என்ன குறைஞ்சு போனாலும் அதை மட்டும் நினைக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? இருக்கிறத யோசிக்க வேண்டாம். அந்த ஸ்திரீ சொல்லுகிற என்னிடத்திலே கொஞ்சம் எண்ணெயும் ஆகும் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நம்மள அந்த பதுங்கிப்போம். ஆமாவும் இல்லையா? ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தா பதுங்கிறது. ஆமே, ஆனா அந்த ஸ்திரீ சொல்றான், ஐயா எங்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. அப்படி அது போதும். என்னது? உனக்கு கொஞ்சம் இருக்கு, அது போதும். ஆமே, எலிசா கேட்கிறா, உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இங்க இந்த மரத்தை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்குதான்? ஒன்று எப்படி இருக்கிறது? ஆமா பாருங்க, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர் விடுகிறதும்
அப்ப அது ஜீவனோடு இருக்குது. ஆமா, அது எப்படி இருக்குது? பட்டு போகவில்லை, காஞ்சி போகவில்லை. அது என்ன செய்து? பற்றி கொண்டது. ராமின் சொல்லுங்க. சபைக்கு வர நீங்கள் வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். ராமின் சொல்லுங்க. அது போல வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். ராமின். அப்ப கிறிஸ்து தான் வார்த்தை. அப்ப நீங்க வார்த்தை பற்றி கொண்டால் நீங்க எப்பொழுதும் செழிப்பாவே இருப்பீங்க. ராமின் சொல்லுங்க. உங்களை சாமி ஆண்டவர் சோர்ந்து போக விட மாட்டார். ராம உஷ்ணம் வருகிறதை காணாமலும் பாருங்க. அப்ப பாருங்க, அது என்னது? அந்த பச்சையாகவே இருக்க விரும்பாம் என்று. அப்ப நீங்க என்ன இருக்க? எப்படி இருக்கணும்? குறைவுபடாதவராய் இருக்க வேண்டும். புரிகிறதா? குறைவுள்ளவர்களை நீங்க சந்திக்க பொழுது எப்படி இருக்கும்? நீங்க அப்படியே போயிடுவீங்க. ஜெபத்துல குறைவுள்ளவரோடு நீங்க தொடர்பு வச்சுன்னா உங்களுக்கு ஜெபமே வராது. ஆமா, வேத வாசிக்க சபைக்கு ஒழுங்கா வராதவங்களோட நீங்க கை கொடுத்தீங்கன்னா நீங்களும் அவர் கொஞ்ச நாளே என்ன செய்வீங்க? அவர் தூரத்துல இருந்து பார்ப்பீங்க. அந்த போர்டை பார்த்தீங்க, சபை இருக்கும், அப்படி கேட்டு போவீங்க. ராமின் சொல்லு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமே, நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்குள் கொண்டு போகணும். ராமின் சொல்லுங்க. அதை பாருங்க, அது என்னது? அந்த பச்சையா அது என்ன அடுத்த கட்டத்துக்கு வருது. அதுதான் சொல்லுது. பாருங்கள், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது. ராமின் சொல்லுங்க. சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, ஆமே, இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய கனியாகிய என்னென்ன கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, என்னமா? சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம். இத்தனை கனி இருக்கும். ஒரு மரத்துல ஒரு கனி தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகிட்ட எத்தனை கனி இருக்கு? எத்தனை கனி? 9 நவதானியம், நவ கனிகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருக்கா இத்தனை பேர்கிட்ட? இல்லாட்டி இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆமே, இருக்கு. இல்லாம இல்ல, அது இருக்கிறதை இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த பிசாசான என்ன செய்வான்? உங்களை அப்படியான சூழ்நிலைக்குள்ளேயே கொண்டு போவோம். ராமின் சொல்லு. சில வீட்டுல நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருப்போம். முடிவு எப்படி இருக்கும்? பிரச்சனையில முடியும். ரொம்ப ஓவரா சிரிச்சாலே சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமின் சொல்லுங்க. இது இயற்கையா நடக்கிறது. ஆமாவே இல்லையா? பாருங்க, ஆமை மலை தாட்சான வருஷத்துலையும் ஆமே, எனக்கு போய் ஜெபிக்க முடியல, ஏன் சபைக்கு வர லேட்டு, அந்தபடி அது சொல்லுது. அது பாருங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். மலை தாட்சான வருஷத்திலும் நான் என்ன செய்யணும்? அது என்ன சொல்லுது? நான் எப்பயும் கனி கொடுப்பேன். அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இப்ப சபைக்கே வரலன்னா கனி மறந்து போயிடக்கூடாது. நீங்க சபைக்கு வந்தாலும் வராட்டி எப்படி இருக்கணும்? அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அப்படி எல்லாமே என்ன இருக்கணும்? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லு. அம்மாவே இல்லையா? உலகத்துல எல்லாம் இவ்வளவு நிறைந்தவங்க இருக்கிறாங்க. அம்மாவே இல்லையா? நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாம் இருந்துச்சு. இப்ப இங்க வந்து எல்லாம் மாறி போச்சு. அன்புக்கு வம்பு வேற வேற என்னது சொல்லுங்க? அடுத்தது என்னது? சமாதானத்துக்கு என்னது? என்ன விருதாபாகமா என்னமோ வந்த மாதிரி ஆகிடுச்சு. விடாமின்னு சொல்லுங்க. ஆனா கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வருத்தமின்றி தப்பாமல் சபைக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ராமின் சொல்லுங்க. சமுதாயத்துக்கு எல்லா இடங்களிலும் ஆமே, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அவங்களே அது என்னப்போ சொல்லலாம் இல்லையா? மழை சீசன் இல்லை சொல்லுவேன். இந்த சீசனுக்கு மழை இல்லை, அதனால மாங்காய் காய்க்கல, அது மாதிரி நம்ம சொல்லணுமா? இப்ப சபையில ஆமா, அப்ப சபையில இங்க சரியான நீரோட சரியான வசனம் இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? கண்டிப்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கண்டிப்பு இல்லைன்னா சபையில என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. ஆமாவே இல்லையா? அப்படி என்னது கண்டிப்புனா என்ன? ஆமை நாட்டப்பட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும்? வேர் விடணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப வேர் விடுங்கன்னா சும்மா வேர் விட முடியாது. அந்த வேர் விடுறதா இருந்தா என்ன செய்யணும்? அந்த மண்ணை இது என்ன செய்ய வேண்டும்? மண்ணோடு போராடி 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 தான் அந்த வேர் என்ன செய்யும்? அந்த சரியான இடத்துல போயிட்டு தனக்கு தேவையான எனது கனி உப்புக்களை அது பெற்றுக்கொண்ட உடனே காலகாலத்திலே அந்த மரமோ செடியோ அது கனி கொடுக்கிறார்கள். கேட்டு 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 ஆகவே தான் நாங்கள் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, ஆமே நீங்க மீன் பிடிக்கிறவரா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம் தம்பி, ஆனா அண்ணா ஆமே வயசு பேதுருவிட வயது குறைந்தவர். அதனால என்ன சொல்லிப்பாரு? அண்ணா அண்ணாச்சி என்ன செய்யணும்? ஆழத்துல கொண்டு போய் போடுங்க. ராமின்னு சொல்லுங்க. ஆமே நம்ம ஒரு காலத்துல என்ன செய்ய வேண்டும்? ஆழத்துல போட வேண்டும். ஆமே இன்னொரு காலத்துல மேலாக போடணும். ஒரு காலத்துல தெற்குல வடக்குல இப்படியெல்லாம் போடலாம். ராமின்னு சொல்லுங்க. அப்படி எல்லாவற்றுக்கும் காலம் இருக்குது. ஆனால்
கனி கொடுப்பதற்கு காலமே 6 மாசம் கனி கொடுத்துட்டு 6 மாசம் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடக்கூடாது. 6 மாசம் சபையில நல்லா சந்தோஷமா அன்பா பேசி எல்லாம் பண்ணிட்டு 6 மாசம் முடிஞ்சோன்னு அப்படியே புள்ளிக்கிறது இல்லை. ராமின் சொல்லுங்க, சிவங்கி சொல்ற தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல பாருங்க. மனுஷனை பார்த்து ஆண்டவர் மரத்தை போல இருக்குங்கிறார். ராமின் சாக்கு போட்டு சொல்லாதீங்க. இந்த மாசம் எனக்கு வருமானம் வரலையா, அதனால வருதோ வரலையோ நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து நான் கத்தை சோதித்து பார்க்கலாம். மல்கியாவில் சொல்லுகிறார், நான் சோதித்து பார்க்குறேன்னு நீங்கள் கொடுக்குறீங்களா, இந்த மாதமா இந்த மாதம் வரலாம், இது கொஞ்சம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ராமின் சொல்லுங்க, தப்பாமல் என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கணும். ராமின் சொல்லுங்க, நேரத்தை கொடுங்க. தப்பாம 8 மாதம் சொல்லி வந்துட்டு 9ஆம் மாதத்துலையாவதுன்னு வாங்க. ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆகவே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்த்து அப்படியே முடிக்கலாம். ஆகவே அந்த வசனத்தை வாசிட்டு நாங்கள் இன்னொரு சம்பவத்துக்குள்ள நாங்கள் போகலாம். வாசிங்க மகன். அது என்னது, அந்த செடி, அந்த கொடி, அது என்னது, எதை குறித்துமே என்ன செய்யவில்லை, யோசிக்கவில்லை. ராமின் சொல்லுங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவரே என்னதான் தோட்டக்காரர் ராமின். அப்ப தோட்டக்காரர் என்ன செய்வாராம், அந்த செடியை என்ன செய்வாராம், சுத்தம் பண்ணி பாதுகாத்துக் கொள்வார். ராமின் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் தோட்டக்காரராக இருக்கிற நேரம் நீங்க ஏன் சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு போன இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே நாங்கள் முடிச்சுவோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் 8-9 அப்படியே வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க. இதுவும் உவமையாக சொல்லுகிறார். சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, விசுவாசியை குறித்து, கணுக்கால் அளவு, அதுக்கு பிறகு என்னது முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, அப்புறம் இப்படி ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து பேசுகிறார். அந்த முதல் வசனம் வாசிங்களேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு பண்ணினார். கிழக்கே ஓடுகிறதா, எங்க இருந்து, ஆலயத்திலிருந்து கிழக்கே ஓடுகிறது. கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அப்படி அங்கிருந்து புறப்பட்டு போகிறது. இதை குறித்து சொல்லி 8ல சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த தண்ணீர் போனோன்னு என்ன செய்ய, இந்த வார்த்தையானது என்ன செய்து கடலுக்குள் பிரவேசிக்கிற போது என்னதாகலாம், ஆரோக்கியமாகிறது. ராமின் சொல்லுங்க, இந்த தண்ணீர் தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரா இருக்கிறபடினாலே அது எப்படி இருக்கிறதா, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. வசனம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இது எங்கு செல்லுகிறதோ அந்த இடமெல்லாம் ஆரோக்கியமாக மாறும். ராமின் சொல்லுங்க, நீங்க வசனத்தோடு எங்கெல்லாம் போறீங்களோ அந்த போகிற இடத்துல அது என்ன உண்டாகிறது, ஆரோக்கியமாக உண்டாகுது. அப்ப இந்த தண்ணீர் இங்க பூமியில இருந்து இந்த தண்ணீர் கடலுக்கு போற எப்படி போகுது, இந்த சேரு சகதி இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யுது, கடலுக்குள்ள போய் சங்கமிக்குது. கடலுக்குள் போன உடனே அந்த கடலுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் மூலம் இந்த தண்ணீர் என்ன செய்யுது, சுத்திகரிக்கப்படுகிறது. ராமின் சொல்லுங்க, சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இந்த தண்ணீர் என்ன செய்யுது, கடல் தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு என்ன செய்யுது சொல்லுங்க, அது ஆவியாகி மேலே போய் மழையாக மீண்டும் என்ன செய்யுது, சுத்தமான தண்ணியாக மீண்டும் வருது. அப்போ ஒரு ரொட்டேஷன், ஒரு ராமின் சொல்லு. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம தேவ ஆலயத்துக்கு போன பிறகு நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், சுத்திகரிக்கப்பட்டு நாங்கள் மேலே போகிறோம். ராமே, அப்ப மேன்மையான இடத்துக்கு போறோம். நமக்கு பூமியில் இருக்கிறனால அந்த தண்ணி எப்படி இருக்கு, அழுக்கு நிறைந்ததாக இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, அதுல என்னென்ன கிருமிகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த உப்பு தண்ணீர் என்ன செய்கிறது, அதுதான் நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், உப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த உப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது எல்லாவற்றையும் என்ன செய்யும், குணப்படுத்தும், சுகப்படுத்தும். அதுதான் அந்த உப்பு மிக முக்கியமானது. கடலிலே ஒரு பகுதியிலே அது இன்னமும் உண்டாகி கொண்டே இருக்குது. ஆமாவே இல்லையா? அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாத்தையும் என்னது, மனுஷனுக்கு ஏற்றபடியா வைத்திருக்கலாம் என்று.
நம்ம உப்பை கண்ட வாக்கில் தின்னு விட்டு அப்புறம் என்ன செய்யறது? எல்லாம் லிமிட்டா தான் இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க, வாசிங்களேன். அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர், அப்ப ஆண்டவர் அங்க எசேக்கியேலை கொண்டுட்டு போறாங்க பாருங்க, நல்லா அழகா கூட்டிட்டு போய் காட்டுறாங்க பாருங்க. இந்த தண்ணி கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். அப்ப அவங்க வனாந்திர வழி அங்கெல்லாம் போயிட்டு கடல்ல போய் விழுந்துரும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். எங்கெல்லாம் சுத்தி இந்த ரோடு பாருங்க எப்படியெல்லாம் கிடக்கு, சேத்துக்குள்ள விழுந்து அடிச்சு கிட்டிச்சு வந்து ஆமென் சபைக்குள் வந்தவுடனே ஆரோக்கியமாக இங்கே ஆரோக்கியம் இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ அந்த வார்த்தை என்ன செய்யும்? பிழைப்பை உண்டாக்கும். ராமன் சொல்லுங்க. அப்ப வார்த்தையை சுமந்து கொண்டு போற, அதுதான் அந்த வார்த்தை அப்படிங்கிற அந்த வார்த்தை வெறுமையா இல்ல, வார்த்தை நீங்க சுமந்து கொண்டு போறீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல ஒரு பிரச்சனையோடு இருக்கீங்க, நீங்க வார்த்தை உங்ககிட்ட இருந்து என்ன செய்யும்? அது திரும்பி வராது. அது என்ன செய்யும்? ஆமே. இப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? அப்படியா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா அவங்களோட அந்த பிரச்சனையோட நீங்க போய், ஆனா இப்ப உங்களுக்கு அப்படி அல்ல. நீங்க என்ன செய்வீங்க? இல்லப்பா, நான் கடந்த நாட்கள் ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே நல்லா இருந்துச்சு, இந்த பெரிய வசனம் சொன்னாங்க. அந்த வசனம் என்ன செய்யும்? நீங்க சொல்றீங்களே அந்த வசனம், அது என்ன செய்யும்? ஆமீன். எரேமியா 17:8 மாதிரி அந்த வசனம் போய் அவங்களுக்கு விழுந்துரும். ராமின் சொல்ல அந்த வசனம் உள்ளத்துல சும்மா இருக்காது. ராமின் சொல்ல அதுதான் மிக முக்கியம். அந்த வார்த்தையான வசனமான விதையானது சும்மா இருக்காது. ராமின். இப்ப நீங்க போய் போடுறது ஒரு சின்ன விதை தான். இப்போ நீங்கள் முழுசாக ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு போய் அவன் யார் பிலிப்பு மாதிரி கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னது? ஒரு விதையை போட்டுறாங்க. அந்த விதை என்றோ ஒரு நாள் என்ன செய்யும்? விடும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அது கனி கொடுக்கிறதாக மாறும். அப்போ இந்த வசனம் தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்னது? கனி கொடுக்கிறதாக இருக்கு. அதனால அந்த காரியங்களை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அந்த மகள் புறஜாதி மகளா இருந்தாலும் ஒருவேளை இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா அவளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றான்? ஒரு பாதுகாப்பை கொடுத்திருப்பார். ஆமாவே இல்லை, நம்ம எல்லாருக்காக தானே இயேசு வந்தார். உலகத்திலே பாவத்திலே இருந்து மரண கட்டுக்குள் இருக்கிற நேரத்தில் தான் இயேசுவை கூப்பிட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வந்து இயேசுவை கூப்பிடல. இயேசுவை யாரே என்ற சரியா புரிந்து கொள்ளாத வேலையிலே கூட அந்த நாமத்தை உச்சரித்தபடினா இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அந்த நாமம் எல்லாருக்குரிய நாமம் தான். அந்த நாமத்தை உச்சரிக்கிற எல்லாரையும் என்னது? ஆமே, அது நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக இருக்கு. அதான் குமாரன் விடுதலையாக்கினா நீங்கள் நீதியாக. அவர் விடுதலை கொடுக்கிற அந்த சத்தம், அந்த இயேசுங்கிற நாமத்தை யார் உச்சரித்தாலும் என்ன செய்வான்? அந்த இடத்துல வந்து நிற்பார். ராமன் சொல்லி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுன்னு நான் அதுதான் யோசிக்கிறது. இவர்கள் இயேசுவை அறியாதபடி தானே இந்த மாதிரியான பாவத்துக்களும் சாபத்துக்களும் பிசாசம் கொண்டு போய் உங்களை சுத்தமான காரியங்களை செய்யறது. ஆனால் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் பாருங்கள். அப்ப இந்த உலகம் என்னது? மரணத்தை நோக்கி கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களை நான் இது குறித்து யோசிக்கிற பொழுது ஆரம்பத்தில் இந்த உலகமும் இப்ப அப்படி அல்ல. உலகத்தின் பூமியுடைய நிலைவரம் அப்படியே செரிச்சு போயிடுச்சு. ராமின் சொல்லு, ஒரு பூமியில ஏதோ விதைச்சுக்கிட்டே வந்தா என்ன நடக்கும்? அந்த ரொட்டேஷன்ல விதைகளை விதைப்பாங்க. இப்ப விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு முறை வயல்னா அடுத்த முறை அது வேற ஒன்றை போடுவாங்க. அப்போ ஒரு ரொட்டேஷன்ல போட்டதான் அந்த பூமி எப்படி இருக்கும்? அது சரியாக. அப்ப இப்ப பூமியில செரிமானம் குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதா என்று நமக்கு தெரியாவிட்டாலும் பூமியுடைய நிலைவரம் மாறி போச்சு. அவனுக்கு வானத்தின் நிலையும் மாறி போச்சு. நேரத்தில் மழை பெய்யுது. ஏன்னா அப்படி இன்னைக்கு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் போராடி கொண்டே இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆகவே பூமி தன் நிலையை மாறிக்கொண்டே இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆகவே இங்கே சொல்லப்படுகிற சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால உண்டாகி இருக்கும். ராமின் சொல்லுங்க. இந்த தண்ணீர் உருவாக்குறது, ஜீவ தண்ணீர் என்ன செய்யுது? ஜனங்களை உயிராக்குறது. ராமின் சொல்லுங்க. மாமிசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் இந்த வசனம் போய் அவங்களை என்ன செய்து உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிற. ராமின் சொல்லுங்க. வேத வசனமானது தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தையானது அது என்ன செய்கிறது? ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். உனக்கிருந்து வருகிற வசனம் மற்றவர்களை ஆட்டி தேற்றி உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. நான் வாசிப்போம். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பாருங்க, பிழைக்கும் அல்ல, ஆரோக்கியப்பட்டு. பிழைப்பு உலகத்தில் நீ வேலை செஞ்சா உனக்கு பிழைப்பு தான். ஆனால் உனக்கு ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும்.
ஆமென். அப்படி ஒரு கைத்தறி கண் வச்சு கொள்ளுங்க. ஒரு ஆமீன் சொல்லு. ஆமென். கண் பார்த்தா என்ன செய்யணும்? அதை தான் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. யாரு? பவுல். அப்படியே பார்த்து கொண்டு இருக்காரு. அகிலா பிரிஸ்கில்லா என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறார். இவருக்கு என்ன உண்டாயிட்டு? இது ஈஸி தானே. கண் பார்த்தா என்ன செய்யணும்? அப்புறம் அவர் செய்ய தொடங்க. இதை வச்சுக்கிட்டு அநேக ஊழியக்காரவங்க பவுல் வேலை செஞ்சு அவர் அந்த கொரிந்திய பட்டணத்துல கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருக்கிறனால நம்ம சும்மா இருக்கு. நம்ம சில வீட்டில் போய் சும்மா இருக்கும். சாப்பாடை 3 வேலையும் சாப்பிட்டுக்கிட்டு வாயிலே பேசினே இருக்கட்டும். ஆமாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அப்படியே இருப்போம். அம்மாவே இல்லையா? ஆனால் பவுல் அப்படி இருக்கவில்லை. என்ன செய்கிறாரு? நான் அந்த வீட்டில் கை நடைக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? நான் சாப்பிடணும். ஒரு ஆமீன் சொல்லு. அம்மாவே இல்லையா? நான் வேலை செய்யணும். இந்த சரீரத்தில் பலன் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஆமாம், வேலை செய்யணும். வேலைக்காரன் கூலிக்கு பார்க்கணும். எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு கூலி கொடுப்பாரு. ஆமீன். அது சரியா செஞ்சு ஆண்டவர் கூலி கொடுப்பார். நீங்க ஏமாத்தி செஞ்சதான் கூலி இல்லாமல் நீங்க நஷ்டம் அடைகிறது. ஆமாவே இல்லையா? நான் சொன்ன பார்ப்பேன் இந்த யூடியூப்லாம் சில சகோதரிகள் இந்த சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி வருமானம்? டக்குன்னு அது ஏதோ ஒரு யூடியூப் ஏதோ ஒரு சேனல் அவங்களை போய் கவர் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பான்சர் ஏதோ வந்து அவங்க என்ன செய்யறாங்க? அது ஒரு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. எவன் ஒரு மனுஷன் மற்றவங்களுக்கு இந்த தான தர்மம் செய்ய விரும்புகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொர்நேலியு என்ன செய்தான்? தேவ பக்தி மாத்திரமல்ல, குடும்பத்தோட பக்தி இருந்தது மாத்திரமல்ல, தான தர்மம் செய்ததை கர்த்தர் நினைவு கூறினார். அதுதான் மிக முக்கியமானது. உனக்கு கொடுக்கறது நீ என்ன செய்யணும்? அப்படியே புத்தி வைக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அது என்ன செய்யணும்? மற்றவங்க கொடுக்கணும். நீங்க கொடுத்து பாருங்களேன். சாதாரண அந்த ஸ்திரீ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரொட்டியை செஞ்சு கொடுத்தா என்ன நடந்துச்சு? 3.5 வருஷம் என்ன செஞ்சாங்க? சொந்தக்காரங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. எல்லா இடமும் பஞ்சம், முழு இஸ்ரவேலும் பஞ்சம். ராஜாவே தண்ணி இல்லாம அழைத்து திரிகிறாரு. ஆகாப் ராஜா. இங்க எலியா என்ன செய்யறாரு? சிஸ்டர் சமைச்சிட்டீங்க, கொஞ்சம் இருங்க பாஸ்டர் அப்படின்னா அங்க சொந்தக்காரங்க என்ன செய்யறாங்க? மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வராமிட்டு இருந்தது என்ன கொஞ்சம். இப்ப அல்ல கருதான் ராமேந்திரன். ஏன் இன்னைக்கு வரக்கூடாது? நம்ம மனசு இல்லை, அல்லனா குறைஞ்சு போயிடும். அப்ப நீ குறைஞ்சு போயிடும் நினைக்கிறனால குறைஞ்சுதான் போகும். அப்புறம் இப்படி அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு போய் தோண்டி பாருங்க. பானை தோண்டி பானை உடைஞ்சு பூமிக்குள்ள தான் போகும். ராம். ஏன்னா நம்ம மனசு சரியில்லை. அன்னைக்கு வாழ்ந்தவங்களும் அப்படி இருந்திருக்கிறாங்க. ராமின்னு சொல்லு. அம்மாவை இல்லை எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க? அம்மாவை இல்லையா? நோவனா எத்தனை வயசு பர்த்டே கொண்டாடினாரு? 900 வயசுக்கு. இன்னைக்கு வாசிக்க முடிச்சிருவாங்க. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் நான் போகும் இடமெல்லாம் நான் பார்க்குற மக்கள் எல்லாம் யாவும் பிழைக்கும். பிழைப்பாங்க. நான் என்ன செய்வேன்? பிழைப்பூட்டுவேன். சொல்லுங்க. நான் போகிற இடங்கள்லாம் இருக்கிற கஷ்டம் கண்ணியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போயிட்டு என்ன செய்யணும்? வாமா அந்த ஏரியாக்கெல்லாம் போக நேரம் பாருங்களேன். அங்கங்கே ரோட்டில் இருக்கணும். ஜெபம் பண்ணிகிட்டே போங்க. உங்க விடுதலை ஆவாங்க. உங்களை வந்து சாட்சி சொல்லி உங்களுக்கு நம்ம யூடியூப்ல போட தேவையில்லை. நமக்கு அதுதான் அந்த தாகம், அந்த வாரம் நமக்கு இருக்க வேண்டும். அவன் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டது. யாரோ ஒரு ஸ்திரீயுடைய பிள்ளை பிசாசு பிடிக்கும், அந்த ஸ்திரியை தேடி போவார். ஒரு பிசாசு பிடிச்ச ஒருவனை தேடி போயிட்டு சுகமாக்குன பிறகு ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க இங்க இருக்கக்கூடாது, கப்பல் ஏறி திரும்பி வந்துடுவார். திரும்பி போவார். ஒரு ஆமிச்சு துடிக்கிறதா? இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். உண்டாகுதான் ராமின். அப்ப முதல் எப்படி இருந்துச்சு? ட்ரைனஸ் ஆகுது. இப்ப என்ன ஆகுது? வசனம் உண்டாக்குகிறது. ராமின். உங்கள் வீட்டில் வசனம் இருந்தால் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ராமின். அந்த வசனம் இருக்கிறபடியா அது குறைபடாது. ஆமே. உங்கள் விசுவாசம் இருந்தால் அது என்னது? குறைபடாது. அந்த வசனம் தான் நம்மளை என்ன செய்யும்? நாம அடுத்த கட்டத்தில் கொண்டு போகும், நிறைவாக்குமா. போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பாருங்க, பிழைக்கிறது பெறுதல்ல, ஆரோக்கியமா இருக்கணும். சபைக்கு வர நீங்க எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம். அதான் அந்த சுகமணிக்கு ஆராதனை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாட்சி சொல்றீங்க, பயங்கரமாக இருக்கிறோம். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை என்ன செய்கிறாரு? பிழைப்பை கொடுக்கிறார். அதே நேரம் உங்களுக்கு ஆரோக்கியம். நம்ம சபையில் உள்ளவங்க எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். சும்மா எப்படி எங்க போனாலும் எப்படி இருக்கணும்? அப்படியே நாளா வளைஞ்சுக்கிட்டு மூணாவும் உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? சபைக்கு வர நேரம் எப்படி வரணும்? ஆரோக்கியமா வரணும். ஆமே. ஆமா. அப்படி மற்ற இடங்களுக்கெல்லாம் ஓடுங்க. அங்க பேங்க்ல அதை கொடுக்குறாங்கன்னா இங்கேருந்து ஓடுறது, இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் வச்சு ஓடுறோம். ஆனா சபைக்கு வர நேரம் அந்த கால் அப்படியே பின்னிக்கிட்டே இருக்கு. இப்படி அப்பொழுது பாருங்களேன்,
எங்க ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கே ஜனங்கள் வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமா இருக்கும். ஆமென். முதல்ல எப்படி இருந்திருக்கு? இடமெல்லாம் சரசு நகர் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. 2 கடை ஒரு வீடு தான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? அதாவது சொல்லுங்க. மாஞ்சி இருக்க முன்னுக்கு நான் இங்க இருக்கிறனால அப்படின்னு சொல்ல வாய் வரமாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு என்னமோ இருக்கு. ஆமே, நோய் சுவான பேய் இன்னும் ஓடல. ராமின்னு சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற பேய் என்னது? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய பேய் என்ன செய்யுது? வாய் வார்த்தை வரமாட்டேங்குது. என்ன பாருங்க, மகள் கல்பனை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் என்னது, நான் சாட்சியா தான் இருப்பேன். 1000 பேர்ல 1,00,000 பேர் வந்தாலும் என்ன செய்வேன்? நான் தைரியமா இதுதான் மகள் நம்முடைய வாழ்க்கையில. ஆமீன். அந்த வார்த்தை சொல்ல இது உடைக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள்ல. அதுதான் அப்படியே பெரட்டி போட்டாரு. ஆமாவே இல்லையா? சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏராளமுமா இருக்கும். அப்ப முன்ன எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு வரணும் எப்படி இருந்தீங்க? சாதாரணமாக. இப்ப அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல. ராமின் சொல்லுங்க. பெரிய சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, கார் பஸ் வர்ற பெரிய சபைன்னு சொல்ற மாதிரி இந்த குட்டி சபையும் மாற போகிறது. நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. ராமின் சொல்லுங்க. அதான் சொல்றாங்க. அதன் மச்சங்கள் பெரிய சபையில் உள்ளவதான் நகையெல்லாம் போட்டு வருவாங்க. அவங்க பேசுனதே புசு புசு தான் பேசுவாங்க. ஆமீன். நீனும் புசு புசுன்னு பேச போறீங்க. ராமின் சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஆமா, கொளுத்த கண்டுகளை போல. அம்மாவா இல்லையா? பாருங்க, இவ்வளவு பேச்சு சொல்றோம். அப்படியே சித்த வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. எழுப்பி நிறுத்து கொதிக்கிறார் நேசன். ஆமே, ஆமா. நேற்று தான் அவருக்கு நான் இதை அனுப்புனேன், இந்த சண்டே ஆராதனை. மற்றவங்களுக்கு நான் போய் மறந்துட்டேன். நேற்று தான் அவரோட இதை கண்டேன். பாருங்க, என்ன பாருங்களேன், என்னது சமுத்திரத்தையும் போல. மாறுங்க சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும்? நாம பெரிய சபைக்கு போறோம். கண்டோன்னு பாருங்க, அவங்கள கண்டோன்னு நீங்க இப்படி ஒதுங்குவீங்க. அம்மா இல்ல, ஒதுக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. பெரிய அந்த சபைக்கு போறோம், 1000 சபை, அந்த பாசல கண்டோன்னா அப்படியே பயப்படுறது. அவங்க தலை காலெல்லாம் கொடுத்து அப்படி விழுகிறது. ராமின் சொல்லுங்க. அவன் இன்னையிலேருந்து நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த 8ஆம் மாதத்துல கடைசி நாள் சொல்றாரு, பெரிய சமுத்திரத்து மச்சங்களை போல பல ஜாதி மகா ஏராளமாக இருக்கும். ராமின் சொல்லுங்க. நம்ம சபையில அப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவாங்க. டாக்டர்கள், இன்ஜினியர்கள். ஆமே, வசனத்தை கேட்க நீங்க அப்படி இருக்கணும். ஆமாவே இல்லையா? அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு அங்க வச்சிருக்கிற நேசு டாக்டர் மூலம் குச்சா கொழும்பு அப்படி உட்கார்ந்துருந்தா ஒரு வியாதி ஒருத்தன் வரமாட்டான். ஆமாவே இல்லையா? பலப்படுங்கள். ராமின் சொல்லுங்க. கேட்கிற வசனத்தை போய் தைரியமாய் சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்கள். சத்தம் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக. ஆமாவே இல்லையா? ஆனா பேசாம இருக்கிறீங்க. பாருங்க, என்ன எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதன் மச்சங்கள், அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் பெரிய சபையில் இருக்கிற ஜனங்களை போல அப்ப எப்படி இருப்பாங்களாம்? ஆமாம். 1 by 5 நீங்கள் ஆசிரியக்கப்பட்டு உங்களுக்கு பின்தொடர்ந்து அப்படியே வரும். இந்த எறும்புகளை பார்க்குறீங்களா? என்ன செய்யும்? ஒரு எறும்போட ஒரு எறும்பு என்ன செய்யும்? இங்கே நம்ம நண்டு மாதிரி தானே கிடக்கும் சொல்லுவாங்க. நண்டு எப்படி இருக்குமா? அது பாருங்க, மேரிச்சு தான் செய்வீங்க. ஏறாங்க அந்த ஒரு இதுல போட்டு என்ன செய்யுமா? அது அப்படியே செய்யுமா? ராமின். அதனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே சொல்லப்படும். சில இடங்கள் அப்படியே இருக்குமா? இது எச்சரிக்கையான வார்த்தை. 11வது வசனம் என்னது? ஆனாலும் அது அப்படியே சபையில இருக்கிறன்னு ஒலையில கிடக்கிறமா. சும்மா சபைக்கு வாரு. எங்க போறீங்க? சபைக்கு. பைபிளை தூக்கிட்டு பைபிள் இப்படி இருக்கும். கோவா மாதிரி இருக்கும். ஒரு அழகா வச்சு அப்படியெல்லாம் கொண்டு வர்றது. ராமின் சொல்லுங்க. அப்படியே தலையும் பெப்பரையா இருக்கும், கொண்டு வர பைபிளும் பெப்பரையா இருக்கும், கால் செருப்பு எல்லாமே பெப்பரையா இருக்கும். என்னடா ஐயா அப்படி தரிசனம் சொல்றான்னு பாக்குறீங்களா? அதுதான் சொல்றேன். ஆனாலும் அதனுடைய வரையில நல்லா வாங்கல. சபைக்கு வரையில ஒரு நீட்னஸ் இருக்கணும். ஆமாவே இல்லையா? அவர் இவ்வளவு பெரிய மகாராஜ், அவர் இவ்வளவு அழகா வருவார். நாமே அப்ப அவரை பார்க்க வர்றவங்க எப்படி இருக்கணும்? சொன்னா மட்டும் சொல்லுங்க. நான் மனவாட்டி வேணான்றார். இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, ரிஜெக்ட் அப்படின்றார். ராமின் சொல்லுங்க. நீங்க வரையில ஆண்டவர் சொல்றாரு வேணாம். ஆமாவே இல்லையா? வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் உப்பாகவே விடப்படுமா? அது ஏன்னு தெரியாது. அடுத்த வருஷம் வாசிங்க.
அப்படிதான் விட்டுறேன். இனி என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து ஊச்செல்லாம் கொடுத்து. சில பிள்ளைகளுக்கு, சாதாரண ஏழை பிள்ளைகள் எதை கொடுத்தாலும் சாப்பிடுது. நம்ம பிள்ளைகள் பெருமை பிஸ்கட் சாப்பிடும். அப்ப என்னதுக்கு பிஸ்கட் சாப்பிடாத? வாய் என்ன வாயின்னு பழங்கள் அது சாப்பிடாது, இது அப்படியே என்னமோ பொத்தி வளர்ப்பீங்க. கடைசியில அது வியாதி உள்ள பிள்ளையாவே இருக்கும். ரோட்டு தெருக்களுக்குள்ள மண்ணிலையும் கிடக்கிற பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கும். அவ்வளோ அடிச்சா நம்ம விழுந்துருவோம். பிள்ளைகள் பார்க்க அப்படிதான் இருக்கும், கருப்பா தலைமுடியான ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் வியாதி இல்லாதவளா இருப்பாங்க. இன்னைக்கு வேணா ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்களே, பெரிய பெரிய பணக்காரர்களும் அவங்க வசதி படைத்தவங்க பிள்ளைகளை எல்லா வீட்டுக்கும் என்னது போவாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. ஆசீர்வாதம் தண்ணி அந்த மண்ணு தண்ணியை குடிச்சு சுகமாயிரும். ராமின்னு சொல்லி வாசிங்க. ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகிற இந்த வசனம் என்ன செய்யுது? ஆசீர்வாதமான காரியங்களை செய்து. அதாவது நதியோரமாய் அது இருக்கு, இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்பதற்கான சகல விருட்சங்களும் வளரும். ராமின் சொல்லு. அப்ப இந்த வசனம் என்ன வளர செய்கிறது? ராமின் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ரகசியங்களை சொல்ற அந்த இலைகள் என்ன செய்யாதான்? ராமின் சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை உதிராது. கற்றுக் கொடுத்த வரங்கள் வல்லமைகள் உன்னை விட்டு விலகி போகாது. ராமின் சொல்லுங்க. புரிகிறதா? நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ வேதனைப்பட்டு நோயா இருந்தாலும் இன்னொரு நோயாளி மேல கை வைக்கிற பொழுது அவன் விடுதலை பெறுவான். காரணம் உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். அது ஒரு நாள் என்ன செய்யாது? அது உங்களை விட்டு விலகி போகாது. ராமின் சொல்லுங்க. அதுதான் சொல்றாரு, கொடுக்கப்பட்ட வரங்கள் வல்லமைகள் என்ன செய்யாது? உதிர்ந்து போகாது. ராமின் சொல்லுங்க. முன்னெல்லாம் நல்லா ஜெபிப்பை பண்ணி இப்ப சோம்பேறி. அதனால நீ அப்படி இருக்கிற. உனக்குள்ள இருக்கிறவர் சோம்பேறி அல்ல. ராமின் சொல்லுங்க. அது உதிராது, உன் வரங்கள் உதிராது. உன்னுடைய என்னது உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள் உதிர்ந்து போகாது. அது நிறைவேறும். அதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தா நடக்கல, அப்படியே அல்ல. ஏன்னா இது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? இந்த நதி, இந்த வார்த்தை ஜீவ நதியாக இயேசு எங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்? தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆகவே நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். உனக்கிலிருந்து புறப்பட்டு வருகிறது மற்ற விருட்சங்களை வளர செய்யும். ஆமீனா. கெட்டு போகலாம். ராமின் சொல்லுங்க. என்னது? வரங்களும் என்னது? ஒளிந்து போகாது. கனியும், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய கனி என்னது? அதுவும் கெட்டு போகாது. அப்படின்னு என்னது? சூழ்நிலைகளை கேட்டபடி சில பேர் என்ன செஞ்சிருவாங்க? சபைக்கு வர மாட்டாங்க, கோச்சுக்கு ஓடி போயிடுவாங்க. ஆமே. அப்ப என்னது? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அது என்னது? கனி கெடுவதில்லை, அன்பு கெடுவதில்லை. வேற என்னது? ஆவிக்குரிய கனி சொல்லுங்க. அன்பு, என்னமா? சந்தோஷம் கெடுவதில்லை, கெடுவதில்லை, கெடுவதில்லை. இச்சை எடுக்கும். ஆமா, எங்க போய் இங்கே போயிட்டு சரி வாங்க. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். பாருங்க, இது எங்க இருந்து வருதான்? இந்த வார்த்தை எங்க இருந்து வருதான்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. அப்ப என்னது? இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது? எல்லா வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு என்னது? பரிசுத்தப்படுத்தி. ராமின் சொல்லுங்க. எல்லா வேதத்திற்கு எல்லா காரியங்கள் அல்ல, உங்களுக்கு இந்த வேத வசனங்களை என்ன செய்யறோம்? அது நெறிப்படுத்தி உங்களுக்கு கொண்டுட்டு வரோம். ராமின் சொல்லுங்க. இந்த வசனங்களை தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆமாவில் எல்லாத்தையும் பிரசங்கித்தா எல்லாம் விளங்காது. ஆனா உங்களுக்குன்னு என்னது? ஃப்ரெஷ்ஷா என்ன செய்யணும்? கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம். ராமின் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நான் பாயும் தண்ணியை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினாலே மாதம் தோறும் அங்கே கனி கொடுக்க. இங்க என்ன சொல்றாரு? எவ்ரி மந்த் என்ன செய்தான்? புதுசா. ராமின் சொல்லுங்க. புரிகிறதா? போன மாசம் கொடுத்த கனி அல்ல, இந்த மாசம் என்னது? என்ன சொல்லுங்க? அடுத்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. ராமின் சொல்லுங்க. முதல் கனி எப்படி இருக்கும்? முதல் காய்க்கிற கனி எப்படி இருக்கும்? ஒரு மரத்துல சுவை குறைவா இருக்கும். ஆமாவே இல்லையா? அது காக்கி தொடங்க என்ன ஆயிடும்? ஆமே. அதுக்கு பறவைகள்கிட்ட போய் கேட்டா தெரியும், அணில் இவைகளுக்கெல்லாம் கேட்டா தெரியும். அவைகள் அப்படி சுவைக்கு. நமக்கு வாய் இருக்கு, பல்லு இருக்கு, கட்சி சுப்பிட்டு. இன்னைக்கு பாருங்களேன், அன்னைக்கெல்லாம் வீடுகள் எல்லாம் எங்க போய் சாப்பிட்டாலும் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு குறை சொல்றது ஒரு யாரு? உப்பு போட்டுருந்தா நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு. பிரியாணி நல்லா இருந்துச்சு, காரம் நல்லா இருந்துச்சுன்னா அதோட நிற்பாச்சு. அப்புறம் காரம்
அப்ப நமக்கு அது பாருங்களேன், அதுதான் அந்த கனியை இருக்கு. அது என்ன செய்யுது? கனியை கொலை செய்யுது. ஆமாவே இல்லையா? இப்போ அவங்க உங்களை அழகா சமைச்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு போவோம். காரம் பண்ணி வெளியே போய் வாழ்வு வாங்கி அங்கே குட்டுறாங்க. அங்கே என்னது? உங்க தமிழ் படி சொன்னா என்னது சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுங்க சிஸ்டமா நீங்க தான் சொல்லுவீங்க. வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் இன்னொரு வார்த்தை இருக்கும். அதான் அது பாருங்க, அது பிராமினி கணக்கா சொல்லுது. நொட்டு சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறபடினால் எனக்கிலிருந்து வருகிறது மாதம் தோறும் நான் என்ன செய்வேன்? புது கனி கொடுப்பேன். பல ஸ்ட்ரீட் வந்து வச்சுக்கு நிக்கிறது இல்லை. பழைய அரிசி ரேஷன் கடையில் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நியூ தாட் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நியூ கிரியேஷன். அதான் என்னது? ஆவின் அபிஷேகம், வரங்கள் எல்லாம் டிஃபரன்ஸ். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். அதே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா நீ தள்ளி விட்டுக்கிட்டே தான் கிடப்ப. அடுத்த கட்டத்துக்கு போகணும். உயிர்ப்பிக்கிறது ஒரு ஆமீன் சொல்லுங்க. டிஃபரன்ஸ். இயேசுடைய ஊழியத்தில் வித்தியாசமா செய்கிறார். ஆமாவே இல்லையா? நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு தள்ளி விடுற வரம் இருக்கான். தள்ளி விடுற வரம். வேற என்ன வரம் இருக்கு? பிடிச்ச தலையை பிடிச்சி ஆற்று வரம். அப்படி இல்லை. என்னது? நம்ம அடுத்த என்னது முதிர்ச்சி வர வர என்ன ஆகும் சொல்லுங்களேன். பாருங்க என்ன வரும்? வாழ்வு சின்ன பிள்ளைகளுடைய இது முதிர்ச்சி வர வர என்ன ஆகும்? வயதாக என்ன வரும்? பொறுமை வரும், நிதானம் வரும். அதெல்லாம் அது உள்ளதுதான். இப்ப அதெல்லாம் இப்ப தேடி வருது. ஒருத்தருமே இல்லாம தனியா இருக்கிற அன்பு தேடி வருது. ஆமாவே இல்லை? ஐயோ நான் அன்பா இருந்தா என்னோட எத்தனை பேர் அன்பா இருந்திருப்பாங்க. ஆமாவே இல்லை? இப்ப அந்த அன்பு வந்து என்ன செய்வோம்? நீ முதலே உனக்கு இருந்தேன்னா நீ துரத்தி விட்டு நீ என்ன செய்ய வம்பு பண்ணிக்கிட்டே இருந்து. இப்ப நான் வயசான இடத்துல நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ஒன்றும் செய்ய முடியாது. வயசானவர் தான் அன்பு செஞ்சா இது கிளவி சாகுன நேரம் அன்பா இருக்கு. இப்படிதான் சிரிச்சாலும் சிந்திக்க வேண்டும். ராமேஸ்வரன் என்னுடைய நண்பர் ஃபாதர் ஞானம் சொல்வார், நாம் இந்த உலகத்தில் உருவாக்குற பொழுதே எல்லாவற்றையும் இந்த ஆவிக்குரிய நாம் இந்த கனியை என்ன செய்ய எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுக்கிறார். ஆமாவே இல்லை? நாங்கள் கனி பெற்றவர்கள். ஆமா, இந்த கனியை வைத்துதான் மனுஷனை உருவாக்கினான். பிசாசு வந்து கனியை என்ன செஞ்சான்? அவன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? சாப்பிடக்கூடாதுன்னு பாருங்க. அங்கே ஒரு கனி வருதா இல்லையா? அதனால அதை தின்னுட்டு தான் மனுஷன் என்ன ஆயிட்டான்? வெறி கொண்டு தெரியலாம். வாசிங்க. கனிகள் எப்படி இருக்கான்? புசிக்கிறதுக்கு இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கணும். உங்களுடைய சத்தியம், உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அது மாத்திரம். அவைகள் இலைகள் அப்படின்னு என்னது? மருந்துக்கு. ராமின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம ஃபுல்லா நம்ம ஒரு ஆவிக்குரிய சபையில வளர்ற நீங்க ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கிறீங்க? சகலவற்றுக்கும் ஏற்றவர்களாக இருக்கீங்க. ராமின்னு சொல்லுங்க. உங்களிடத்துல எல்லாம் இருக்கிறது. 9 வரமாக இருக்கலாம், 9 கனி, இவைகள் எல்லாம் இருக்கிறபடினால நீங்கள் சபையிலே சம்பூர்ணமாக இருக்கிறீங்க. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள். மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் கொடுக்கப்பட்டு வருகிறோம். கோடி கோடி மீனவகுத்தம் கோடி ஓடி மலை வீசனம் சொல்லுவோம். மீனவகுத்தம் கோடி ஓடி மலை வீசனம் பாடி பாடி நீ பிடிக்கணும். பாடி பாடி நீ பிடிக்கணும். பலோக தேவனுக்கு ஆசை தரும். பலோக தேவனுக்கு ஆசை தரும். வாருமையா போதகரே, வாருமையா. மற்றாத ஜீவ நதியாக, மற்றாத ஜீவ நதியாக இவன் கண்ணீரே ஆவியானவரே கண்ணியாக. ஆமை சொல்லுவோம். என்னிலே வாரும் கர்த்தர் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஓ, இந்த காலவேளையிலே ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய வரங்களினால் எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே காலவேளைகளை பலப்படுத்துங்க.
கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா. கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா. இலைகளெல்லாம் ஆகணும், இலைகளெல்லாம் மருந்தாகணும், கனிகளெல்லாம் உணவாகணும். ஆமென். கனிகளெல்லாம் உணவாகணும். அருமையா போத கரங்களை அசைத்து அருமையா போதகரே நதியாக வந்தாத ஜீவ நதியாக அருமையா போதகரே. ஆமென். இந்த பகல் வேளையில இந்த பகல் வேளையில ஆமென் ஆண்டவரே நீவற்றாத ஜீவ ஊற்று தேவாலயத்தில் ஊற்றப்பட்ட புறப்பட்ட நதியானது அது கடந்து சென்ற இடங்களெல்லாம் ஆசீர்வாதமானது. சபைக்கு வருகிற பிள்ளைகளாக நீங்கள் ஜீவ ஊற்றினால் பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகத்தினால் நீங்கள் போகிற இடங்களில் வருகிற இடங்களெல்லாம் அநேகரை சுகப்படுத்தும்படி குணப்படுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய கனியினால் அநேகரை சபைக்கு கொண்டு வரத்தக்கதாக உங்களுக்கு இருக்கிற வரங்கள் அநேகரை சபைக்கு கொண்டு வரத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்வதாக ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை துதித்து ஆராதனை நாம் முடிக்க விரும்புகிறோம். நதியாக